Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா Crockery Unit. இந்த Crockery Unit வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங் தான் இது. இதில் வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம், பிஜி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். வாஷ் பேஷன் Crockery Unit பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டிவைடர் டிவி யூனிட் நான் ஓவராலாக ஒரு வாட்டி வந்து காமிச்சிடுறேன். இந்த Crockery Unitல வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து நம்ம வந்து 2x4 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். Crockery Unitல வந்து வாஷ் பேஷன் நெக்ஸ்ட்டு Crockery Unit வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து வால் டைல்ஸ்ன்றது வந்து ஒட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் ஷட்டர், இதில் இருக்கிற ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷட்டர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். டோரை கூட வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரொஃபைல் ஷட்டர். இது வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த கிளாஸ்ன்றது வந்து நம்ம எதுக்காக வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாத்தையும் ஆஃப் பண்ணல, ரொம்ப டார்க்காகிடும். உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து மைல்டாக வந்து தெரியணும், எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரிய வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளூட்டட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து 2 ப்ரொஃபைல் ஷட்டர் ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப வைடாகவே இருக்கும். ஏன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப். இது நீங்கள் திங்ஸ் ஏதாவது வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதோட வெளிச்சன்றது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணது. நீங்கள் நார்மலாக வந்து ப்ளைவுடாகவே போட்டு யூஸ் பண்ணலாம். பட் என்ன இந்த மாதிரி கிளாஸ் செல்ஃப் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மேலே இருக்கிற திங்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்கனாலும் கூட அதோட வெளிச்சன்றது வந்து இன்னும் கீழே வரைக்கும் வரும். நிறைய பேருக்கு டவுட் வரும், மேலே திங்ஸ் வச்சிங்கன்னா மொத்தமாகவே அடைச்சிக்கும் அப்படின்ட்டு. அடைச்சிக்கும் தான், பட் என்னென்னா நீங்கள் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா ப்ரொஃபைல் லைட். இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கிளாஸ் சென்டரில் வந்து கொடுத்தோம்னா கிளாஸ் சென்டர் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும். இல்லை எனக்கு ரெண்டுமே வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த Crockery Unit வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெளிச்சம் அதோட பிரைட்னஸ் இப்படி இருக்கும். நீங்கள் எந்த ப்ரொஃபைல் ஷர்ட்டாக இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டின்றது வந்து மார்க்கெட்டில் இருக்கும். பட் என்னென்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம், பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு இதெல்லாம் வந்து கிடச்சிரும். பட் என்ன சில டைம்லாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட் ஆர்டர் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அந்த ஹேண்டில்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரும். இது வந்து ஜி ப்ரொஃபைல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேண்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து கோலா ப்ரொஃபைல், கிச்சனுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்ன்றது வந்து வரும். இது வந்து 2 ஷட்டர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரொஃபைல் ஷட்டர். இது டோர். இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 டோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு 3 பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்ஸ் கவுண்டர் டாப். இந்த குவார்ட்ஸ் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் வந்து பில்டர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பில்டர் வந்து கொடுக்கலை. ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கவுண்டர் டாப்பும் கிச்சன் கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 ட்ராவர். இந்த 3 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா Crockery Unit கீழே வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்மால் ட்ராவர்ஸ். இந்த ட்ராவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ட்ராவர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு ஸ்மால் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது 3 ட்ராவர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 டோர். இது வந்து 2 டோர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர். ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ், சாஃப்ட் க்ளோஸ் டெலிஸ்கோப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பீச், சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீச், டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்.
இதோட ட்ராவரோட ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரோஸ் கோல்டு. நான் கிட்டேருந்து காமிக்கிறேன், ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால லாங்லேருந்து தெரியாது. அது கீழே இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு. எல்லா ஹேண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குவாட்ஸ் கவுண்டர் டாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டாப்பில் வந்து வாஷ் பேஷன். இந்த வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வாஷ் பேஷன். இது பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தீம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், கிரைன்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வந்து மிரர் எதுவுமே வந்து கிளைண்ட் ஸ்கோப். இது மிரர் வந்து நிறைய வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. பட் என்னென்னா அவங்க வந்து ஒரு டிசைன் மிரரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் வந்து பாத்ரூமில் வந்து பார்த்துருப்பீங்க, டச் மிரர். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டணும் அப்படின்னா அது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி வருது வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா அதோட பாயிண்ட்ன்றது வந்து மறைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பண்ணுறது வந்து வேறு, இவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட்ன்றது வந்து மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து எது வந்து கிடைக்குமோ அது வந்து எடுத்துகிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா மிரர் வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதோட ஒயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.